டிவிக்கு கோட் போட்டிங்களே, உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்களே, கொஞ்சம் நான் மனசாச்சு இல்லையா? ஆட்சிக்கு வந்தோன்னா 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே டிவிக்கு ஒன்றுமே பண்ணல, சும்மா இருக்கிறாரு. கிளியராக தெரியுது இதெல்லாம் யார் பண்ணிங்கிறதுன்னு. இப்போ தான் முக ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ கோவம் வரும். இந்த 5 வருஷமாக இவர் 2 பேர் கோவத்தில் இருந்தாங்க, இப்போ தான் கோவம் வருது. எல்லாத்துக்குமே ட்வீட் போடுறது டிவிக்கே ஆட்சி சரியில்லை அப்படின்னு. 5 வருஷமாக என்ன பண்ணியிருந்தீங்க? இதெல்லாம் 5 வருஷமாக ஒன்றுமே பண்ணல. தூத்துக்குடி ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்துடுது, தூக்கு தண்டனை. அதே மாதிரி இந்த 10 வயசு பொண்ணுக்கும் கூடி சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரணும். ஆனால் இதை விட தண்டனை அதிகமாகணும். ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஏன்னா கொலைக்கார கூட சேர்ந்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவே நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க, நைட்டெல்லாம் குடிச்சிட்டு மலாந்தல் காற்றுல தான் தெரியும் அவங்களுக்கு பொண்ணு காணோன்னு. பக்கத்து வீட்டில் சொல்லி தான் அந்த அவங்க பொண்ணு காணோன்னே அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் இதுக்குள்ளே யார் இருக்கிறாங்க, யார் மேலே தப்பு எல்லாமே தெரிய வரும். எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். சும்மான டிவிக்கேன்னு ப்ளேம் பண்ணாதீங்க, எனக்கு எல்லாமே விசிபிளாக தெரியுது யார் தப்புன்னு. இதுவரை கமெண்ட்டில் டிவிக்கே ஓட் போட்டிங்களே அதனால தான் இப்படி ஆகுது, டிவிக்கே ஓட் போட்டிங்களே அதுதான் இப்படி பண்ணிட்டாங்க, டிவிக்கே ஒன்றும் பண்ண முடியல. வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கும். திரும்ப இது ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை இவங்க 2 பேருக்கு வரும். இந்த 200 ரூபா ஊப்பிஸ்கிறாங்களே டிஎம்கே ஐடி விங், அவங்களுக்கு எதுவுமே தெரில. எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் பணத்தை கொடுத்து பேசுனா அரசியல் கொஞ்சம் தான் தெரியணும். எல்லாத்துக்குமே கூடி சீக்கிரத்தில் தண்டனை கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ணுறோம்.